என்னோட கெரியர் ஸ்டார்டிங் 2019 வந்து பார்த்தீங்கன்னா நான் வெறும் டெக்னிக்கல் இன்ஜினியராக தான் இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2025 இப்போ நான் வந்து அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் மேனேஜர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் சொல்யூஷன் இருக்கேன். நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்ப்ளாயி வந்து இந்த டொமைனில் தான் ஒர்க் பண்ணணும், அவன் இதை மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே எதுவும் கிடையாது. எனக்கு இன்னைக்கு வந்து புதுசாக ஏதாவது கற்றுக்கணும், நான் இங்கே ஒரு சர்வீஸ் டீமில் இருக்கேன், நான் போய் ஒரு ப்ரோக்ராம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இங்கே ஓப்பன் புக் தான். அந்த டீம் சீனியர்ஸ், இந்த டீம் ஜூனியர்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரும் ஒரே இதாக ஒர்க் பண்ணுறோம். அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்டல் வந்து என்துடெக்ல வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். நம்ம கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸை மீட் பண்ணி நம்ம அப்ரோச் பண்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ எனக்கு வந்து இங்க ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு, அதை வந்து எனக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நான் ஓப்பனா போய் டைரக்டர்ஸ் சொல்லலாம். அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிட்டு எவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுமோ அவங்க சீக்கிரம் கொடுப்பாங்க. இங்க நம்ம ஆஃபீஸ்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். எந்த எம்ப்ளாயும் வந்து பாத்தீங்கன்னா பசியோட வந்து வேலை செய்யக்கூடாது, இல்ல சாப்பாடை ஸ்கிப் பண்ணி அவன் வந்து வேலை செய்யக்கூடாதுங்கிற ஒரு நோட்ல டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே ஆஃபீஸில் இருக்கும். ஆஃப்டர்நூனும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் ஏன் என்துடெக்ல வந்து 6 வருஷமா இருக்கேன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து டீம் டின்னர் போவோம், 6 months வந்து டீம் எக்ஸ்கர்ஷன் போவோம், இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர்னல் டீம்ஸ்குள்ள வந்து பிரீமியர் லீக் நடக்கும். கம்பெனிக்குன்னு தனியாக வந்து ஒரு கிரிக்கெட் டீம் இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே செலிப்ரேஷன்ஸ் இருக்கும். பாடுறது, ஆடுறது, விளையாடுறது, எல்லா வகையான ஃபன் கேம்ஸ் இருக்கும். மோரோவர் சாட்டர்டேஸ், எல்லா சாட்டர்டேஸுமே ஆஃப்டர்நூன் வந்து நமக்கு ஃபன் கேம்ஸ் நடக்கும். நான் என்னோட ஜூனியர்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, காலேஜில் நம்ம தியரட்டிக்கலாக படிக்கிறப்போ இங்கே கம்பெனியில் ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அந்த டிஃபிகல்ட்டிஸில் எப்போ கிளியர் ஆகும்னா நாம வந்து சீனியர்ஸ்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப தான் வந்து அந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் வந்து குறையும். அது ஒன்று. இன்னொன்று வந்து என்னன்னா செல்ஃப் லேர்னிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி செல்ஃப் லேர்ன் பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்ம லைஃப்லயும் சரி கெரியர்லயும் சரி மூவ் ஆகும்.